கொண்டிருக்கிறது. வஹாபிகள் விமர்சனம் செய்யக்கூடிய ஏராளமான விஷயங்கள்ல ஒரு விஷயம்தான் கூட்டு துஆ, கூட்டமாக பிரார்த்திப்பது. துஆ என்பது வணக்கங்களிலே தலை சிறந்த வணக்கம் என்பதாக ஹதீஸுகள் வருகிறது. அத்துஆஉ முஹுல் இபாதா, அத்துஆ ஹுவல் இபாதா. இப்ப நாம் சொல்வது தனியாக துஆ செய்வதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. தனியாக துஆ செய்வதை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. கூட்டமாக துஆ செய்யறதையும் காட்டி தந்திருக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டுல ஒன்னத்தான் எடுப்பேன், இதை எடுக்க மாட்டேன்னு சொல்வது அது ஒரு முஃமினுடைய அடையாளம் அல்ல. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தாங்களோ அதெல்லாம் இஸ்லாம் என்று நம்புவது நம்முடைய கடமை. ஈமான்னா என்னங்க? ஈமான்னா என்ன? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தீனாக கொண்டு வந்த எல்லாவற்றையும் நம்புவது. அதுல சிலதை தான் நம்புவேன், சிலதை நம்ப மாட்டேன் என்று சொன்னால் அது முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல. இப்போ குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, யஹூதிகளை பற்றி, யஹூதி நசாராக்களை பற்றி வருது. நபிமார்களில் சிலர்களை நம்புவார்கள், சிலர்களை மறுப்பார்கள். நுமினு பிபஅதின், சில நபிமார்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம், வ நக்ஃபுரு பிபஅதின், சிலர்களை நாங்க மறுத்துருவோம். அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் உண்மையான காஃபிர்கள். இப்போ முஸ்லிமா இருந்தா, ஒரு நம்பிக்கையாளனாக இருந்தா எல்லா நபிமார்களையும் நம்ப வேண்டும். இப்ப சிலதை நம்புவது, சிலதை விடுவது, சிலதை தான் நம்புவோம், சிலதை நம்ப மாட்டோம் என்று சொன்னால் அது முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல, அது காஃபிருடைய அடையாளம். இப்ப நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தனியான துஆவையும் கற்று தந்திருக்கிறாங்க, கூட்டமான துஆவையும் கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு ஆள் தனியாகவும் துஆ செய்யலாம், கூட்டமாகவும் துஆ செய்யலாம். அதான ஃபாத்திஹால வஹாபிகள் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா? இமாம் வலல்லாலீன் சொன்ன உடனே எல்லாருமே ஆமீன் சொல்றது, இது கூட்டு துஆ தானே. அப்ப தொழுகைக்கு உள்ளால் கூட்டு துஆ கூடும், தொழுகைக்கு வெளியில் கூட்டு துஆ கூடாது என்ன ஹதீஸ்ல வருதா? இப்போ கூட்டு துஆ என்று வந்தால் தொழுகைக்கு உள்ளாலும் கூடுது. நபிகள் நாயகம் சொன்னா, இதா இமாம் வலல்லாலீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. இது பொதுவாக வந்திருக்கு. இதா தஅவுத், நான் துஆ செய்தால் ஃபஅம்மினு, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று தலாயிலுன் நுபுவா என்கிற கிதாபில் வருது. எப்படி? இதா தஅவுத்து, நான் துஆ செய்தால் நீங்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள் என்று தலாயிலுன் நுபுவா என்கிற கிதாபில் வருகிறது. அப்ப அதனால் ஒரு ஆள் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வது என்பதற்கு பேர் தான் கூட்டு துஆ. ஒரு ஆள் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வது, இதுக்கு பிறகு தானே கூட்டு துஆ. இது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அருமை சஹாபாக்கள் நமக்கு இதை சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன்லயே இந்த கூட்டு துஆவுக்கு ஆதாரம் உண்டு. சூரத் யூனுஸ்ல மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்ததாக வருகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. துஆ செய்தது யாரு தான்? எத்தனை பேர் துஆ செஞ்சது? ஒரு ஆள் துஆ செஞ்சாங்க. ஆனா அந்த ஆயத்துடைய அடுத்த ஆயத்துல வருது, உஜீபத் தஅவத்துக்குமா, உங்கள் ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னடா இது? ஒரு ஆள் துஆ செஞ்சாங்கன்னு வருது, ரப்பனா க்மிஸ் அலா அம்வாலிஹிம் வஸ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம் என்று மூசா நபி துஆ செய்றாங்க. ஆயத்துல வருது, நீங்க ரெண்டு பேருடைய துஆ, உங்கள் ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, மூசா நபி துஆ செய்தார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். அப்ப ஆமீனும் துஆ தான் குர்ஆனுடைய பாடம். ஆமீனும் என்னதான்? துஆ தான். உஜீபத் தஅவத்துக்குமா, துஆ செய்த மூசா நபியுடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமீன் சொன்னார்களே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ துஆ, இமாம் துஆ செய்தால், ஒருவர் துஆ செய்தால்
மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் துஆ செய்தவருடைய அதே கூலி ஆமீன் சொன்னவருக்கும் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதா தஅவுது ஃபஅமினு, நான் துஆ செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். அப்ப கேட்பாங்க, தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் துஆ செய்து சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று வந்திருக்கிறதா? ஒரு பயங்கரமான கேள்வி. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, அதாவது ஹதீஸுடைய போங்க நம்ம நல்லா விளங்கணும். இப்ப நம்முடைய கையில் இன்னைக்கு எத்தனை ஹதீஸ் இருக்குதுங்க? எத்தனை ஹதீஸ் இருக்குது? இன்னைக்குள்ள புகாரி, முஸ்லிம், துர்முதி, இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாயி, தாரகுத்னி, தபரானி, பைஹகி, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, முஸன்னஃப் அப்துர் ரஸாக், அஹ்மது, தைலமி, இப்படி உள்ள எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் நாம் ஒன்று திரட்டி அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் உள்ள ஹதீஸ்களை நாம் எண்ணி பார்த்தால் நமக்கு 1,00,000 ஹதீஸ் கூட நம்ம அதிலிருந்து எடுக்க முடியாது. ஆனால் ஹதீஸ் அப்படிதான் உண்டா? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10,00,000 ஹதீஸ் மனப்பாடமாக்கியதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தத்ரீபுர் ராவி என்கிற கிதாபில் சொல்றாங்க. இத்தனை ஹதீஸ் 10,00,000 ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகள் 10,00,000க்கும் மேற்பட்டவை. 10,00,000 விட அதிகமான ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு. ஆனா நம்முடைய கையில இப்ப இருக்கிற ஹதீஸ் எத்தனை? 1,00,000 கூட இல்லையே. அப்ப இந்த 9,00,000 ஹதீஸ் எங்க போச்சு? அந்த ஹதீஸை தான் இமாம்கள் சட்டமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் வைத்து பார்த்தால் கூட்டு துஆ கூடும் என்று நமக்கு கிடைக்குது. அதுவும் தொழுகைக்கு பிறகு இமாம் துஆ செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்வது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று நமக்கு தெரியும். காரணம், நபிகள் நான் என்ன சொன்னாங்க தெரியுமா? சில பேர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அதில் ஒரு ஆள் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்படி? சில பேர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அதில் ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் நிச்சயமாக அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த சில பேர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து என்பது அது தொழுகைக்கு பிறகும் ஆகலாம், அல்லாத இடங்கள்லையும் ஆகலாமா இல்லையா? அவ தொழுகைக்கு பிறகு இந்த என்கிற விஷயம் இந்த ஹதீஸில் உள்படாது இல்லை என்ற ஹதீஸில் கிடையாது இல்லையா? சில பேர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து, அது எந்த இடத்திலும் தொழுகைக்கு பின்னாடியும் ஆகலாம், அது மற்றுள்ள சபைகளிலும் ஆகலாம், அது மற்றுள்ள திக்ர் ஹல்காக்களிலும் ஆகலாம், நம்முடைய வீட்டு விசேஷங்களிலும் ஆகலாம், எல்லா நல்ல காரியங்களும் அது உள்படும். அப்போ ஒரு இடத்தில் சில பேர்கள் ஒன்று சேர்ந்து அதில் ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் அந்த துஆவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இமாம் ஹாக்கிம், இமாம் தபரானி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இந்த ஒரு இடத்தில் சில பேர்கள் ஒன்று சேர்ந்து என்பது அது தொழுகைக்கு பிறகு அங்க என்ன வருது? ஒன்று சேர்வது வருதா இல்லையாங்க? ஒன்று சேர்வது என்பது எங்கேயும் வருது, தொழுகைக்கு பிறகு வருதுங்க. அப்ப ஒன்று சேர்வது என்கிறது எங்கெல்லாம் வருதோ அது தொழுகைக்கு பிறகும் அங்க வருது, அது அல்லாத இடங்களிலும் வருது. அப்போ ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் அந்த துஆவை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸின்படி பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொன்னார்கள் என்றுதான் நமக்கு விளங்க முடிகிறது. இந்த ஹதீஸை வச்சு என்ன விளங்க முடியாது? நபிகள் நாயகமும் சஹாபாக்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தா ரசூலுல்லாஹ் தனியா துஆ செய்வாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தனித்தனியா துஆ செய்வாங்க என்று விளங்க முடியாது. நபிகள் நாயகத்துடைய துஆங்கிறது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட துஆ, அந்த துஆ சஹாபாக்கள் எல்லாரும் நபிகள் நாயகம் ஒன்று சேர்ந்திருக்க நபிகள் நாயகம் துஆ செய்ய சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல மாட்டார்கள் என்று எந்த முஸ்லிமாலும் விளங்க முடியாது. மட்டுமல்ல, சஹாபாக்கள் துஆ செய்ய நபிகள் நாயகம் ஆமீன் சொன்னதாக ஹதீஸ்ல வருது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? நபிகள் நாயகம் துஆ செய்ய சஹாபாக்கள் ஆமீன் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க. யார் ஆமீன் சொன்னா? நபிகள் நாயகம் ஆமீன் சொன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியும் இன்னொரு சஹாபியும்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி 3 பேரும் ஒரு இடத்தில் இருந்து துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த இடத்துல யார் வாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. உடனே இவங்க துஆ எல்லாம் நிறுத்திட்டாங்க. இல்லை, நீங்கள் செஞ்சுட்டு இருந்த துஆவை செய்யுங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. இன்னொரு சஹாபியும் துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியோட துஆவுக்கும் ஆமீன் சொன்னாங்க. அடுத்தபடி யார் துஆ செய்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. என்ன துஆ? அல்லாஹ்வே, எனக்கு முன்னால் என்னுடைய 2 தோழர்கள் கேட்டதை போன்று அதையும் நான் கேட்கிறேன். ஒருபோது மறதி ஏற்படாத ஞானத்தையும் கேட்கிறேன். அதற்கு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஆமீன் சொன்னாங்க. இது இமாம் ஹாக்கிம் தன்னுடைய முஸ்ததரக்குடைய 3வது வால்யூம் 582வது பக்கத்தில் இது சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட உடனே மற்ற 2 சஹாபிகளும் சொன்ன, நபியே, நாங்களும் மறதி ஏற்படாத இல்மை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நான் சொன்னாங்க, இல்லை, அவங்க முந்திட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முந்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, சஹாபிகள் ஒரு சஹாபி துஆ செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் என்ன துஆ? கூட்டு துஆ. இதை இந்த வஹாபிகள் செய்கிறார்களா? இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, அது இமாம் செய்கிற துஆ அரபியில் இருக்குது, எங்களுக்கு அரபி தெரியுதில்ல, இமாம் என்ன செய்யறாருன்னு தெரியுதில்ல, இமாமும் உண்மையில துஆவை தான் செய்யறாரா வேற ஏதாவது சொல்றான்னு எங்களுக்கு தெரியுதில்லைன்னு சொல்றாங்க. சரி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் என்கிற ஆயத்துக்கு அர்த்தம் தெரியாதா? ரப்பனா, அல்லாஹ்வே, ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக, ஃபித் துன்யா துன்யாவில் தருவாயாக, ஹஸனத்தன் நன்மையை தருவாயாக, வஃபில் ஆখিরাতি மறுமையிலும் தருவாயாக, ஹஸனத்தன் நன்மையை தருவாயாக, வகினா எங்களை நீ காப்பாற்றுவாயாக, அஸாபன்னார் நரக வேதனை விட்டு காப்பாற்றுவாயாக. இதுதானங்க இதுக்கு அர்த்தம். இப்போ இதுக்கு ஆமீன் சொன்னா என்ன? அப்ப அர்த்தம் தெரியாது, அதனால் நாங்கள் ஆமீன் சொல்லவில்லை என்று சொல்வது மடத்தனம். அந்த விஷயத்தை மறுப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய சூழ்ச்சி அது. சரியா? அரபியில துஆ செய்யறாங்க போட்டு, தமிழ்ல துஆ செஞ்ச நீ ஆமீன் சொல்லுவியா? அல்லாஹ்வே, எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, கம்முன்னு இருப்போம், ஆமீன் சொல்ல மாட்டான். இப்ப தமிழ் அர்த்தம் புரியுதா இல்லையா? கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போவாங்க, சுன்னத்து ஜமாஅத்துடைய கல்யாண வீடுகளுக்கு இந்த வஹாபிகள் சில பேர் வருவாங்க, வந்து நல்ல சாப்பாடு அடிப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இமாம் அங்க ஹத்தீபு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பைன அஸ்வாஜிஹி த்தாஹிராத். அல்லாஹ்வே, இந்த புது தம்பதிகளை நபிகள் நாயகத்தையும் அவருடைய மனைவிகளையும் நீ எப்படி சேர்த்து வைத்தாயோ அதை மாதிரி சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சா ஆமீன் சொல்ல மாட்டான். அப்ப கல்யாண வீட்டில் வந்து அந்த துஆ செய்து நடக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட தெரியுதா இல்லையா? நீ எதுக்கு வந்து சாப்பிட்டு வந்தியா? மணமக்களுக்கு துஆ செய்ய வந்தியா? மணமக்களுக்கு இவன் அந்த ஹத்தீப் செய்யக்கூடிய துஆவுக்கு நீ ஆமீன் சொல்கிறாய் இல்லையே? அப்ப அர்த்தம் தெரியவில்லை என்று சொல்வது அது சூழ்ச்சி, அதை மறுப்பதற்காக கையாளக்கூடிய சூழ்ச்சி. அர்த்தம் தெரிந்தாலும் சரி, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹ்வே முஸ்லிம்களுக்கு நீ கண்ணியத்தை வழங்குவாயாக என்று சொல்லக்கூடிய எத்தனையோ துஆக்கள் எத்தனையோ இடங்கள் நடக்கிறது. ஆமீன் சொல்ல மாட்டாங்களே? அதுக்கு அர்த்தம் தெரியாதா? அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், இந்த துஆவுடைய அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ்வே, இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் நீ கண்ணியத்தை வழங்குவாயாக, இஸ்லாமிற்கும் முஸ்லிம்களுக்கும் நீ கண்ணியத்தை வழங்குவாயாக என்ற அர்த்தமுள்ள இந்த துஆ எல்லாருக்குமே தெரியும். இந்த துஆவை இமாமோ யாராவது செய்தா கூட ஆமீன் சொல்ல மாட்டார்கள், கம்முன்னு இருப்பான். அப்ப ஏன்? அப்ப நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னத்தான நடைமுறையை வழிமுறையை மறுக்க வேண்டும். அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் கூட்டு துஆ கூடாது என்பது. நம்ம தொழுகையில ஓதுறோமா இல்லை, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அப்ப கூட்டு துஆ கூடாது. அப்படி இருந்தா இவங்க இய்யாக அஅ்புதுன்னு ஓதும். காரணம் இய்யாக நஅ்புதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நாங்கள் உன்னை, ஒருத்தன் தனியா தொழுதா அப்படிதானங்க ஓதணும், இய்யாக்க நஅ்புது தானே ஓதணும். தனியா தொழுதாலும் சரி, கூட்டமாக தொழுதாலும் சரி, ஃபாத்திஹா ஓதக்கூடிய ஆளு இய்யாக்க நஅ்புது அப்படின்னு தான் ஓதணும். நாங்கள் வணங்குகிறோம். ஏன் அப்படி? அதுவும் ஒரு கூட்டு துஆ தான். அதுவும் ஒரு கூட்டு துஆ. என்ன கூட்டு துஆ? அல்லாஹ்வே நாங்கள் உன்னை வணங்குகிறோம் அர்த்தம் என்ன? உன்னை வணங்குவது நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கக்கூடிய மற்றுள்ள சாலிஹீன்களும் உன்னை வணங்குறாங்க. என்னுடைய பாவத்தின் காரணமாக நீ என்னுடைய இந்த தொழுகையை நீ தட்டி விடாதே. என்னோடு இருக்கக்கூடிய மற்றுள்ள சாலிஹீன்களுடைய பரக்கத்தினால் நீ என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக என்றுதான் இய்யாக்க நஅ்புதுடைய அர்த்தம். அப்ப இய்யாக்க நஅ்புதுவில் கூட கூட்டு துஆ அமைந்திருக்கிறது. அப்ப கூட்டு துஆவை மறுக்கக்கூடியவர்கள் கூட கூட்டு துஆ செய்யறாங்க. அதான் அங்க விஷயம். இப்ப நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான வழிமுறைதான் கூட்டு துஆவை தவிர ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமான ஒன்று அல்ல கூட்டு துஆ என்பது. மட்டுமல்ல, நாம் தனியாக துஆ செய்வது என்பதிலும் மற்றவர்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்த ஒருவர் துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்வது என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் தனியாக துஆ செய்தால் நம்முடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் இந்த துஆவை மறுக்கலாம். ஆனால் நாம் மட்டும் அங்கே துஆ செய்யவில்லை. சாலிஹீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நேரத்தில் ஒருவர் துஆ செய்தால் என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் மற்றவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். அதற்கு அங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால தான் இஸ்லாம் கூட்டு துஆவை நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வழிமுறையை எத்தனையோ சுன்னத்துகளை புறக்கணித்து பழக்கமுள்ள வஹாபிகள் இந்த கூட்டு துஆ என்கிற சுன்னத்தான வழிமுறையை மறுக்க பார்க்க